சமீபத்தில் வெளியான ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக வந்து இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து 2-3 வீடியோவில் வந்து பேசியிருப்போம். ஈவன் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து இந்த ஒரு விஷயத்தை சரி பண்ணுவதற்காக இப்போ காலத்தில் இறங்கி வந்து உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து திமுக வந்து இந்த இடத்தை சுற்றி தான் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு அந்த ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்து திமுகவுக்கு செம அப்செட் வந்து ஏற்படுத்தியிருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் இந்த வீடியோ முடியும் போது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகாமல் இருக்குது, ஒரு ப்ராப்பரான அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா? உங்கள் பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸை டபுள் மடங்கு க்ரோ பண்ணி தருவோம். அதுவும் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில். மாதத்தில் 2 முறை வந்து சர்வே ரிப்போர்ட்ஸ் வந்து வெளியாகி கொண்டே இருக்குது. ஸோ வந்து சம்டைம்ஸ் வந்து திமுகவே வந்து அவங்களோட கம்பெனிஸ் மூலமாக வந்து நிறைய சர்வே ரிப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க. அதை வந்து திமுகவுக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க. சமீபத்தில் வெளியான சர்வே ரிப்போர்ட்டில் கூட வந்து அடுத்த முதலமைச்சராக யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்பர் 1 இடத்துலையும், 2வது இடத்துல உதயநிதி ஸ்டாலினும், 3வது இடத்துல எடப்பாடி பழனிசாமியும், 4வது இடத்துல அண்ணாமலையும், 5வது இடத்துல விஜய் அவர்களும் வைத்திருக்காங்க. இது வந்து திமுக கம்பெனி சார்பாக எடுக்கப்பட்ட ஒரு சர்வே ரிப்போர்ட். இந்த மாதிரி வந்து நிறைய சர்வே ரிப்போர்ட்ஸ் வந்து வெளியாகி கொண்டு இருக்கு. இது எல்லாமே உண்மையான்னு கேட்டால் இதில் வந்து 60% உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி நடத்திய சர்வே ரிப்போர்ட் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து வெளியானது. இதில் வந்து 3வது இடத்துல வந்து விஜய் அவர்கள் இருந்தாங்க. அதாவது 234 தொகுதியிலும் எடுக்கப்பட அந்த சர்வே ரிப்போர்ட் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து 3வது இடத்துல வந்து இருந்தது. ஆனால் வந்து யார் முதலமைச்சர் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டில் வந்து விஜய் அவர்களுக்கு 2வது இடம் வந்து இருந்தது. முதல் இடத்துல ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மையான சர்வே ரிப்போர்ட் மாதிரி வந்து இருந்துச்சு. இப்போ வெளியாகி இருக்க சர்வே ரிப்போர்ட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான, ரொம்ப வந்து ஒரு ரியாலிட்டியான சர்வே ரிப்போர்ட். அதாவது கொங்கு மண்டலத்தில் மட்டுமே வந்து இந்த சர்வே ரிப்போர்ட் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்னென்னா 2021 சட்டமன்ற தேர்தல் வந்து திமுக வந்து மிகப்பெரிய வெற்றி வந்து பெற்றது. ஆனால் திமுக 234 தொகுதியும் வந்து தன்னோட பலத்தை வந்து காமிச்சிருந்தாலும் கொங்கு மண்டலத்தில் தன்னோட பலத்தை வந்து சுத்தமாக வந்து காமிக்க முடியவில்லை. 67 தொகுதி வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து இருக்கும். இதில் வந்து 44 தொகுதியில் வந்து திமுக வந்து படுதோல்வி வந்து சந்தித்து இருந்தது. அதாவது ஜஸ்ட் மிஸ்ல கூட இல்லை, படுதோல்வி வந்து சந்தித்து இருந்தது. அதிமுகவும் பிஜேபியோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இதனால தான் வந்து இந்த டைம் வந்து கொங்கு மண்டலத்தை அதிகமான வாக்குகள் வந்து வாங்கணும் அப்படி சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் வந்து தேர்தல் குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு கொங்கு மண்டலத்துக்காகவே. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதற்காக உழைத்து கொண்டு இருக்காங்க. ஸோ வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் விட்டதை வந்து பிடிக்கணும். ஸோ மெஜாரிட்டியான வாக்குகள் வந்து கொங்கு மண்டலத்தில் அதிமுக விட நாம தான் அதிகமாக வாங்கணும் அப்படி சொல்லி உழைத்து கொண்டு இருக்காங்க. இந்த 2 பேரோட கேமில், அதாவது அதிமுக திமுக கேமில் நடுவில் வந்தவராம் விஜய் அவர்கள். ஸோ வந்து கோயம்புத்தூர் வந்து பூத் கமிட்டி மாநாடு வந்து நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு அப்புறமா திமுகவோட பயம் வந்து இன்னுமே வந்து அதிகரித்து விட்டது. ஸோ கோயம்புத்தூர்ல விஜய் அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு வேற லெவல். அது கோயம்புத்தூரா இல்லை தளபதியோட ஊரா அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமான வரவேற்பு இருந்தது. அதே நாள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கோயம்புத்தூர் வந்து சென்று இருந்தாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு வந்த 1% கூட்டம் கூட வரல. இது வந்து திமுகவுக்கு அச்சத்தை வந்து அதிகப்படுத்தியது. இப்போ வெளியான ஒரு கருத்து கணிப்பு வந்து திமுகவுக்கு இன்னுமே வந்து அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ வெளியான கருத்து கணிப்புகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் 4வது இடத்துல சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சி வந்து இருக்குது. ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து 11% மேலே வந்து வாக்குகள் இருக்குது. இதில் வந்து 3வது இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 34% வாக்குகள் வந்து இருக்கு. இதில் வந்து 2வது இடத்துல வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்காங்க. அவருக்கு வந்து 36% வாக்குகள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ், ஒரு 2% டிஃப்ரென்ஸ். முதல் இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ விஜய் அவர்களுக்கு 47% மேலே வந்து வாக்குகள் இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து திமுகவுக்கு பெரும் அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஆல்ரெடி வந்து திமுக வந்து கொங்கு மண்டலத்தில் ரொம்ப வீக்காக தான் இருந்தது. இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு கொங்கு மண்டலத்தில் எவ்வளோ பெரிய ஆதரவு வந்து கிடைச்சிருக்கா அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்த உடனே திமுக வந்து தன்னோட வேலையை வந்து ஆரம்பித்திருக்கு. தேர்தல் வியூகத்தை வந்து கோயம்புத்தூர்லேருந்து அதிகப்படுத்தியிருக்கு. ஸோ வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா ஸோ உங்களோட வாக்கு வந்து யாருக்கு? ஸோ உங்களை சுற்றி இருக்கும் பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு போடுவாங்களா, திமுகவுக்கு வாக்கு போடுவாங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.
சமீபத்தில் வெளியான ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக வந்து இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து 2-3 வீடியோவில் வந்து பேசியிருப்போம். ஈவன் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து இந்த ஒரு விஷயத்தை சரி பண்ணுவதற்காக இப்போ களத்தில் இறங்கி வந்து உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து திமுக வந்து இந்த இடத்தை சுற்றி தான் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு அந்த ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்து திமுகவுக்கு செம அப்செட் வந்து ஏற்படுத்தியிருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் இந்த வீடியோ முடியும் போது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகாமல் இருக்குது, ஒரு ப்ராப்பரான அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா? உங்கள் பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸை டபுள் மடங்கு க்ரோ பண்ணி தருவோம். அதுவும் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில். மாதத்தில் 2 முறை வந்து சர்வே ரிப்போர்ட்ஸ் வந்து வெளியாகி கொண்டே இருக்குது. ஸோ வந்து சம்டைம்ஸ் வந்து திமுகவே வந்து அவங்களோட கம்பெனிஸ் மூலமாக வந்து நிறைய சர்வே ரிப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க. அதை வந்து திமுகவுக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க. சமீபத்தில் வெளியான சர்வே ரிப்போர்ட்டில் கூட வந்து அடுத்த முதலமைச்சராக யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்பர் 1 இடத்துலையும், 2வது இடத்துல உதயநிதி ஸ்டாலினும், 3வது இடத்துல எடப்பாடி பழனிசாமியும், 4வது இடத்துல அண்ணாமலையும், 5வது இடத்துல விஜய் அவர்களும் வைத்திருக்காங்க. இது வந்து திமுக கம்பெனி சார்பாக எடுக்கப்பட்ட ஒரு சர்வே ரிப்போர்ட். இந்த மாதிரி வந்து நிறைய சர்வே ரிப்போர்ட்ஸ் வந்து வெளியாகி கொண்டு இருக்கு. இது எல்லாமே உண்மையான்னு கேட்டால் இதில் வந்து 60% உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி நடத்திய சர்வே ரிப்போர்ட் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து வெளியானது. இதில் வந்து 3வது இடத்துல வந்து விஜய் அவர்கள் இருந்தாங்க. அதாவது 234 தொகுதியிலும் எடுக்கப்பட அந்த சர்வே ரிப்போர்ட்டில் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து 3வது இடத்துல வந்து இருந்தது. ஆனால் வந்து யார் முதலமைச்சரானால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டில் வந்து விஜய் அவர்களுக்கு 2வது இடம் வந்து இருந்தது. முதல் இடத்துல ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மையான சர்வே ரிப்போர்ட் மாதிரி வந்து இருந்துச்சு. இப்போ வெளியாகி இருக்க சர்வே ரிப்போர்ட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான, ரொம்ப வந்து ஒரு ரியாலிட்டியான சர்வே ரிப்போர்ட். அதாவது கொங்கு மண்டலத்தில் மட்டுமே வந்து இந்த சர்வே ரிப்போர்ட் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்னென்னா 2021 சட்டமன்ற தேர்தல் வந்து திமுக வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றது. ஆனால் திமுக 234 தொகுதியும் வந்து தன்னோட பலத்தை வந்து காமிச்சிருந்தாலும் கொங்கு மண்டலத்தில் தன்னோட பலத்தை வந்து சுத்தமாக வந்து காமிக்க முடியவில்லை. 67 தொகுதி வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து இருக்கும். இதில் வந்து 44 தொகுதியில் வந்து திமுக வந்து படுதோல்வி வந்து சந்தித்து இருந்தது. அதாவது ஜஸ்ட் மிஸ்ல கூட இல்லை, படுதோல்வி வந்து சந்தித்து இருந்தது. அதிமுகவும் பிஜேபியோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இதனால தான் வந்து இந்த டைம் வந்து கொங்கு மண்டலத்தை அதிகமான வாக்குகள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் வந்து தேர்தல் குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு கொங்கு மண்டலத்துக்காகவே. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதற்காக உழைத்து கொண்டு இருக்காங்க. ஸோ வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் விட்டதை வந்து பிடிக்கணும். ஸோ மெஜாரிட்டியான வாக்குகள் வந்து கொங்கு மண்டலத்தில் அதிமுக விட நாம் தான் அதிகமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி உழைத்து கொண்டு இருக்காங்க. இந்த 2 பேரோட கேமில், அதாவது அதிமுக திமுக கேம் நடுவில் வந்தவராம் விஜய் அவர்கள். ஸோ வந்து கோயம்புத்தூர் வந்து பூத் கமிட்டி மாநாடு ஒன்று நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு அப்புறமா திமுகவோட பயம் வந்து இன்னுமே வந்து அதிகரித்து விட்டது. ஸோ கோயம்புத்தூர்ல விஜய் அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு வேற லெவல். அது கோயம்புத்தூரா இல்லை தளபதியோட ஊரா அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமான வரவேற்பு இருந்தது. அதே நாள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கோயம்புத்தூர் வந்து சென்று இருந்தாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு வந்த 1% கூட்டம் கூட வரல. இது வந்து திமுகவுக்கு அச்சத்தை வந்து அதிகப்படுத்தியது. இப்போ வெளியான ஒரு கருத்து கணிப்பு வந்து திமுகவுக்கு இன்னுமே வந்து அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ வெளியான கருத்து கணிப்புகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் 4வது இடத்துல சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சி வந்து இருக்குது. ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து 11% மேலே வந்து வாக்குகள் இருக்குது. இதில் வந்து 3வது இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 34% வாக்குகள் வந்து இருக்கு. இதுல வந்து 2வது இடத்துல வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்காங்க. அவருக்கு வந்து 36% வாக்குகள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் லைட்டா தான் டிஃபரன்ஸ், ஒரு 2% டிஃபரன்ஸ். முதல் இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ விஜய் அவர்களுக்கு 47% மேல வந்து வாக்குகள் இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து திமுகவுக்கு பெரும் அச்சத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு. ஆல்ரெடி வந்து திமுக வந்து கொங்கு மண்டலத்தில் ரொம்ப வீக்காக தான் இருந்தது. இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு கொங்கு மண்டலத்தில் எவ்வளோ பெரிய ஆதரவு வந்து கிடைச்சிருக்கா அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்த உடனே திமுக வந்து தன்னோட வேலையை வந்து ஆரம்பித்திருக்கு. தேர்தல் வியூகத்தை வந்து கோயம்புத்தூர்ல வந்து அதிகப்படுத்தியிருக்கு. ஸோ வந்து நீங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா ஸோ உங்களோட வாக்கு வந்து யாருக்கு? ஸோ உங்களை சுற்றி இருக்கும் பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு போடுவாங்களா, திமுகவுக்கு வாக்கு போடுவாங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.